தமிழகத்துல மோசடி கதைகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 10 பட்டியலிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த 10ல 1 கட்டாயமா இது இடம்பெற்றிருக்கும். ஈமு கோழி மோசடி அப்படின்னு. தமிழகத்துக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு ஒரு கோழியை கொண்டு வந்து இந்த கோழியில வீணா போன பொருள் எதுவுமே கிடையாது. இந்த கோழிக்கு ஒரு காசு, இந்த கோழி போடுற முட்டைக்கு ஒரு காசு, கோழியினுடைய இறகுக்கு ஒரு காசு, கோழி கக்கா போச்சுன்னா அதுக்கு ஒரு காசு, அது மூத்திரம் விட்டுச்சுன்னா அதை பிடிச்சி வச்சீங்கன்னா அதுக்கு மருந்துக்கு அதுக்கு ஒரு காசு, எல்லாத்தையும் நாங்களே வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லி பல்வேறு கவர்ச்சிகரமான விளம்பரங்களை செய்து ஈமு கோழி பண்ணை நடத்தினவங்க ஒரு மாபெரும் மோசடியில தமிழகம் முழுவதுமே ஈடுபட்டாங்க. அது ஒரு பரவலா நம்ம தமிழகம் அறிந்த செய்தி. அதுபோல அந்த மோசடியில ஈடுபட்ட உரிமையாளர்கள் 2 பேருக்கு 1 கோடி ரூபாய் சொச்சம் அபராதமும் 10 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது கோவை டான்பிட் நீதிமன்றம். என்ன விவகாரங்கிறத விரிவா பார்ப்போம். Our sponsors Black Thunder, ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். இது 2012 நடந்த கதை. இப்ப 2026 ஏறத்தாழ 14 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கதை. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டுல பெரிய மணலி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் சந்திரசேகரன் சோமசுந்தரம் அப்படிங்கிற 2 பேரு இந்த ஈமு கோழி பண்ணை அப்படிங்கிறத வச்சு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லி நூற்றுக்கணக்கான பேர்கிட்ட காசை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவங்க சொன்ன மாதிரி அந்த எந்த விவகாரமும் அதுல நடக்கல. அதனால அவங்க நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்த பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் நாமக்கல் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. எத்தனை பேரு? ஒரு 115 பேர் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த மோசடியினுடைய அளவு 2,37,98,000 ரூபாய். இது 14 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப அதுல கோவை ஈமு கோழிப்பண்ணையினுடைய உரிமையாளர்கள் சந்திரசேகரன் சோமசுந்தரம், அப்புறம் கேஷியர் அமுதா, அப்புறம் அந்த நிறுவனத்தோட பார்ட்னர்கள் ராமகிருஷ்ணன் ஆனந்தன், இந்த 5 பேருக்கு எதிராக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்க நடத்திட்டு வந்தாங்க. இந்த வழக்கு கோவை டான்பிட் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருந்தது. இந்த பின்னணியில தான் நீதிபதி செந்தில்குமார் இந்த மோசடியில ஈடுபட்ட உரிமையாளர்கள் சந்திரசேகரன் சோமசுந்தரம் அவங்க 2 பேத்துக்கும் 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்தும் 1,03,80,000 ரூபாய் அபராதம் விதித்தும் தீர்ப்பளிச்சிருக்கிறாரு. மற்ற 3 பேரை இந்த குற்றங்கள்ல இருந்து விடுவிச்சிருக்கிறாங்க. அதாவது இது போன்ற அந்த மோசடிகள்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைக்காது, தண்டனை பெற்று தரதுல ஆண்டு கணக்கா இழுத்துட்டு இருக்குது அப்படின்லாம் ஒரு பரவலா ஒரு அதிருப்தி நிலவிட்டு வரக்கூடிய பின்னணியில தான் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இந்த தீர்ப்பை பெறுவதற்கு 14 ஆண்டுகள் ஆனதுங்கிறது ஒரு தாமதம் தான். அதை விரைவுபடுத்துவதற்காகத்தான் தமிழக பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் தரப்புலையுமே பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே விவகாரம் தொடர்பா இன்னும் விரிவான தகவல்களோட அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம். பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த கருத்துக்களையும் நாம அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.